ஐயப்ப சுவாமியை ஒரு நிமிஷம் போய் நம்ம பாத்திர மாட்டோமா அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் பல பக்தர்கள் தவம் இருக்கிற நேரத்துல ஐயப்ப சாமி ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கக்கூடிய ஒரு அணுக்க தொண்டரா இருக்கக்கூடியவர். கரிமலை ஏறி ஹரிகர பாடி வந்தோம் ஆனந்தம் தொடுத்து ஐயப்பா சுவாமி ஐயப்பா. இறை இசை திலகம், சிங்கப்பூர் மாரியம்மன் திருக்கோவிலினுடைய ஆஸ்தான பாடகர் ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் அவர்களால ஐயப்ப அருண கான பாஸ்கரன் என்கின்ற ஒரு பெரிய விருதை பெற்றிருக்கக்கூடியவர். கலைமாமணி விருது, இப்படி எத்தனையோ விருதுகள் பட்டியல் போய்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட பெருமைகளுக்கு உரியவர் கலைமாமணி, இறை இசை தென்றல் ஐயா வீரமணி ராஜு அவர்களை நாம் இன்னைக்கு சந்திக்கலாம். அபங் பாடின நாமதேவர்லேருந்து, ஞானேஸ்வர்லேருந்து, துக்காராம்லேருந்து நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் இறைவனை அடைய எளிமையான வழி அப்படின்னு. அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாறு மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் சார்பா உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நேர்காணலுக்கு நீங்க நேரம் கொடுத்ததுக்காக மட்டும் இல்லை, தெய்வத்தமிழ் டிவி தொடங்கி ஒரு ஆண்டு பூர்த்தியாகிற இந்த நேரத்தில் நாம் இருக்கோம். அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் கடந்த மார்கழி மாதம் முழுவதும் அந்த கார்த்திகை ஆரம்பித்ததில் இருந்து ஐயப்பன் மலைக்கு எல்லாரும் மாலை போட்டு வந்துட்டுருக்கிற அந்த நேரத்தில் நம்ம தொலைக்காட்சியில் நீங்கள் வழங்கிய பள்ளிக்கட்டு அந்த நிகழ்ச்சி ரொம்ப பெரிய ஒரு பிரபல்யத்தை ஏற்படுத்தியது. முக்கியமாக சொல்லப்போனால் ஐயப்ப பக்தர்கள் பல பேருக்கு மனசுக்குள்ளே இருந்த பல சந்தேகங்களை தீர்த்து வச்சது. ஆமாம். ஏன்னா நிறைய பேர் தெரியாமலேயே அந்த சாஸ்திரங்களை பின்பற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. அது உலகம் முழுவதும் ஒரு நல்ல வரவேற்பை நமக்கு பெற்றுத்தந்தது. அதுக்காகவே உங்களுக்கு முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிமா. நம்ம தொலைக்காட்சி நேயர்கள் சார்பா இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பள்ளிக்கட்டு அந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, அதுக்கப்புறமாவும் நம்ம நிறைய பேசிட்டே இருக்கோம். தெய்வீகம் கூட்டல் தமிழ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம தொலைக்காட்சியினுடைய சிறப்பு. இது ரெண்டையும் சேர்த்து பார்க்குற போது உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லுங்க. முதல்ல இந்த தெய்வத்தமிழ் நேயர்கள், ரசிகர்கள், ஆன்மீக பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். தெய்வீகம், நீங்கள் அழகாக பேர் வச்சுருக்கீங்க தெய்வத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தெய்வத்துக்கும் தமிழுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குமா? இல்லைன்னா நமக்கு ஒரு திருப்புகழ் கிடச்சிருக்காது. தமிழுக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு திருப்புகழ் கிடச்சிருக்காது, ஆழ்வார்களோட திவ்ய பிரபந்தம் கிடச்சிருக்காது, தேவார திருவாசகம் கிடச்சிருக்காது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், தேவாரத்தை பரமேஸ்வரனே அந்த நெருப்புலேருந்து மீட்டு எடுத்துன்னு வந்ததாக வரலாறு இருக்குது. இதெல்லாம் நம்ம திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழ் அப்படின்னு சொன்னால் நான் என்னோட கச்சேரி எல்லாமே அப்படி தான். இப்போ நான் என்னோட கச்சேரியில் பாடுறது எல்லாமே தமிழ் பாட்டு பாடுறது ஒன்று. மக்கள் இந்த கச்சேரிக்கு வரவங்க எல்லாருமே, அதுவும் குறிப்பாக இந்த பக்தி பாடல் கச்சேரி, எங்கள் இவர் டிஎம்எஸ் அண்ணன் ரொம்ப அழகாக சொல்லுவார். சினிமா பாட்டு நான் பாடும்பொழுது எம்ஜிஆர் பாட்டு பாடினா மக்களுக்கு எம்ஜிஆர் ஞாபகம் வரும், சிவாஜி பாட்டு பாடும்போது சிவாஜி ஞாபகம் வரும், டிஎம்எஸ் ஞாபகம் வராது. ஆனால் பக்தி பாடல் பாடும் பொழுது அவனுக்கு முருகன் ஞாபகம் வரும். இந்த உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அப்படின்னு நான் பாடும்போது அவனுக்கு டிஎம்எஸ் ஞாபகம் வரக்கூடாதியா, முருகன் ஞாபகம் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம். அப்போது இந்த அவர் இந்த முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொரு வித்து குருவரை என போதும் இதை நான் பாடும் பொழுது, இப்போ இந்த தமிழ் புரியாத தமிழாக இருக்கலாம் மக்களுக்கு. ஆனால் இன்னைக்கு முத்தை தரு பாடினா இது திருப்புகழ், இது அருணகிரிநாதர் எழுதினதுன்னு நிறைய பேருக்கு தெரிய வந்தது. இதற்கு காரணம் சினிமாவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஆனால் இது மூலமாக எனக்கு தமிழ் அருணகிரியை நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னாரு. அது மாதிரி இந்த தமிழ் நீங்கள் வள்ளலார் எடுத்துட்டு பாருங்களேன். அருள் ஜோதி தெய்வம் என்னை
ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாறு மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம். இப்போ இது எல்லாரையும் போய் சேர்ந்தது. நான் அதனால மற்ற மொழி பாட்டை குறை சொல்லன்னு இல்லை, ஆனால் இந்த தெய்வத்தமிழ் அப்படின்னும் போது தெய்வத்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப நெருங்கிய சொந்தம் இருக்குமா. இல்லைன்னா தேவாரம் பாடி மாணிக்க வாசகர்லாம் சிவனை தரிசனம் பண்ணிருக்காங்க, காரைக்கால் அம்மையார் பாடி சிவனை தரிசனம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அபங் பாடி நாமதேவர்லாம் பாடி போன்றவங்க தரிசனம் பண்ணிருக்காங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த தமிழுக்கு இருக்கிற சிறப்பு, பக்திக்கு ரொம்ப முக்கியமான மொழி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லைமா. தமிழையும் பக்தி இலக்கியத்தையும் நிச்சயம் பிரிக்கவே முடியாது, சத்தியமா பிரிக்க முடியாது. இறைவனை வழிபடுறதுக்கு நம்ம அர்ச்சனை செய்கிறோம், திருக்கோவிலை கட்டுறோம், அதை சுற்றி வலம் வர்றோம், சுவாமி கும்பிட்றதுக்கு நிறைய சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இசையால் வழிபடுறது அப்படிங்கிறது இதை விட கொஞ்சம் ஒரு படி கூடுதலா அப்படின்னா அதை எப்படி அந்த உயர்வை சொல்லுவீங்க? உண்மைம்மா, அது நான் பாடகர்ன்றதுனால சொல்லலை, எல்லாருமே சொல்லிருக்காங்கம்மா. அபங் பாடின நாமதேவர்லேருந்து, ஞானேஸ்வர்லேருந்து, துக்காராம்லேருந்து, நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் இறைவனை அடைய எளிமையான வழி அப்படின்னு எனக்கு ஒரு வாட்டி வாரியாரே சொன்னார். வாரியார் சொல்லும் பொழுது, இந்த பக்தி பாடல் பாடுறதுக்கு கடவுள் சூஸ் பண்ணுறானா இந்த சிங்கரை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை அவர் என்ன ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்காகவோ இல்லைன்னா என்ன எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்காகவோ சொல்லாருன்னு தான் நான் நினச்சேன் வாரியார்கிட்ட. பட் வாரியார் சுவாமிகள் அந்த மாதிரி சொல்கிற பர்சன் கிடையாது. அவர் நேரடியாக மூஞ்சிக்கு மூஞ்சி பேசுகிறாள். அது ஒரு வாட்டி நான் அவரோட பழனியில் என்னோட கச்சேரி, எனக்கு முன்னாடி வாரியார். இந்த பங்குனி உத்திரத்துக்கு 10 நாள் நடக்கும் வாரியாரோட கதை. ஒரு நாள் வள்ளி கல்யாணம், ஒரு நாள் மீனாட்சி கல்யாணம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக். அவர் 5லேருந்து 7 மணிக்கு மேலே பெரிய கச்சேரி போடுவாங்க. பெரிய கச்சேரினா நான் பெரிய கச்சேரின்னு சொல்ல வரல, 5லேருந்து 7 வாரியார் சொற்பொழிவு. அதுக்கப்புறம் எங்கள் கச்சேரி. எங்கள் கச்சேரினா யார் யார் பாடுவாங்க? கேபிஎஸ் அம்மா, சீர்காழி ஐயா அவர்கள், டிஎம்எஸ், சூலமங்கலம் சகோதரிகள், வீரமணி, இது மாதிரி ஒரு பெரிய பேனர் நடக்கும். இந்த பேனர் வீரமணியோட மறைவுக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்சிது அந்த பாக்கியம். அப்போ நான் வாரியாரை பார்க்குற பாக்கியம் கிடைச்சிது எனக்கு. வாரியார் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அவர் டைம்னா வாரியார் மாதிரி ஒரு டைம் கீப் அப் பண்ண முடியாது அந்த வயசில். 5 மணிக்கு அவர் ஆரம்பிக்கணும்னா 4:30 மணிக்கு ஸ்டேஜில் இருப்பார். ஆள் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அவர் ரொம்ப அழகாக சொன்னார், நான் 5 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு, ஒரு 10 பேர் இருக்கான். அப்போ சொல்கிறாரு, ஆரம்பிக்கும் பொழுது இந்த 10 பேர் இருக்கான்னு அவங்க கோவில்காரங்க சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிக்கலான்னு. இல்லை முருகன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் என்னோட உரையை கேட்கறதுக்கு, அதனால அவனை ஏமாற்றக்கூடாது, அவன் டைத்துக்கு வந்துடுவான் அப்படின்னா. இதெல்லாம் எங்களுக்கு பாடமா வாழ்க்கையில். ஏன்னா அவ்வளோ அந்த வயசில், அதுவும் வாரியாரோட புகழுக்கும் அவரோட செல்வாக்குக்கும் அவர் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தாலும் ஜனங்க காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பழனியில் மக்கள் அப்படி கூட ஆரம்பிக்கணும், எல்லாம் ஃப்ளோட்டிங்காக இருக்கும். அவங்க கூட ஆரம்பிக்கிறாங்க. கூட ஆரம்பிக்கும் போது 5 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாரு அவர். அப்போ சொன்னார், ரொம்ப எளிமையாக கடவுளை அடையிறதுக்கு என்னடா வழி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே தெய்வத்தமிழ்னு, எப்படி இது என்ன பேச போகிறாரு? ஏன்னா அன்றைக்கி என்னோட கச்சேரி நைட்டு 7 மணிக்கு. நான் வாரியாரோட ஸ்பீச் கேட்குறதுக்கு முன்னாடியே போயிட்டேன். ஆச்சு ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு இறைவனை நம்ம எப்படி நேரடியாக சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன எல்லாருக்கும் ஆச்சரியம், நான் உட்பட. ஏன்னா இது மாதிரி ஒரு இந்த ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ இவரை மாதிரி ஒருத்தர் சொல்லும் பொழுது, சரி நம்மளும் இறைவனை நேரம் பார்க்கலாமே, எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. அது மாதிரி எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வீரமணி இருக்கானோன்னு பக்கத்தில் யார் என்ன சொன்னார் எடுத்த உடனே, எவ்வளோ பெரிய பாக்கியம். அது மாதிரி ஒரு மகானோட வாயில நம்ம பேர்லாம் அடிப்படுது அப்படின்னாலே பெரிய பாக்கியம். வீரமணி இருக்கானோன்னு நான் என்னதான் காவுன்னு வாரியார் சொன்ன இதே வார்த்தை, நான் என்னதான் காவுன்னு கத்தினாலும் வீரமணியோட ஒரு பாட்டில் முருகன் வந்துடுவான் அப்படின்னாரு. அப்போது நீங்கள் கேட்ட அந்த இசையான சம்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. இப்போ நாம சங்கீர்த்தனம் கடவுளை அடைய சரியான வழி, அதுதான் உண்மை. ஏன்னா அப்படிதான்
நாமதேவர் பாடும் பொழுது ஆடி மாதம் பண்டரிபுரத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். உள்ளே நுழைய முடியாது. பணக்காரன், ஏழை, படித்தவன், முட்டாள், யார் வேணா இருக்கட்டும், அவங்க அத்தனை பேரும் அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தலையில் தொப்பி போட்டு கையில் ஜால்ராவை சிப்லா கட்ட வச்சு விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஊர் ஃபுல்லாக போயிட்டு இருப்பாங்கம்மா. வழி ஃபுல்லாக அவங்களுக்கு மோர் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, என்னென்னமோ கொடுப்பாங்க. அதை பற்றி அவங்க கேரே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கோல் எனக்கு பாண்டுரங்கன் தான், எனக்கு பாண்டுரங்கனை பார்க்கணும். விட்டல விட்டல அவன் பெரிய சிஇஓவாக இருப்பான் கம்பெனியில். அவன் கவலையே பட மாட்டான். சாதாரணமாக செருப்பு இல்லாமல் ஜாலியாக டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் வெளியில். இதில் என்ன ஒரு சத்தியமான உண்மை அப்படின்னா, இது பல பேருக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். இவங்க பாடிட்டு வரும்போது பாண்டுரங்கன் வந்து சன்னிதியில் இருக்க மாட்டானா, இவங்களோட சேர்ந்து ஆடிட்டு வருவாங்க. அதனால தான் அந்த ருக்மணிக்கு என்ன பயமா, இந்த ஆடி மாதம் வந்து ஒரு சதஸ் நடக்கும். ஆடி மாதம் ஏகாதசியில் எங்கள் பண்டரிபுரத்தில் பண்டரிநாதன் சன்னதிக்கு எதிர்க்க. அப்போ ஞானேஸ்வர், இவங்க நாமதேவர், துக்காரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாம சங்கீர்த்தனை பண்ணுவாங்களாம் ஊரோடு சேர்ந்து. ஓகே. இந்த மாதிரி இப்போ சொல்லும்போது சொல்லுதுன்னா, அப்போது ருக்மணி வந்து கிருஷ்ணரை டைட்டாக அப்படி பிடிச்சிப்பாலாம். ஏன்னா இவன் எங்கேயாவது ஆட போயிட்டு அந்த மாதிரி நடந்துதான். ஒரு ஆடி மாதம் ஏகாதசியில் இவன் எல்லாம் விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல பாடிட்டு இருக்கும்போது அவன் வேஷ்டி அவுந்து போனது தெரியாமல் விட்டல வந்து இவாளோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போது ஒய்ஃபுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். ஐயோ சொல்லிட்டு, அதனாலே நாமதேவரை பார்த்தாலே அவளுக்கு பயமா, ஐயோ இவன் வந்துட்டானே, இப்போ இவர் ட்ரெஸ் இல்லாமல் பண்ணிடுவானே அப்படின்னு. அப்போது இசைக்கு அவ்வளோ அவ்வளோ மகத்துவமா. ஏன்னா இன்றைக்கும் அப்போ வாரியார் சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. நான் காவுன்னு என்னதான் கத்தினாலும் 2 மணி நேரம், வீரமணி ஒரு பாட்டு பாடினா ஐயப்பன் வந்துடுவான், முருகன் வந்துடுவான் அப்படின்னு. எனக்கு ரொம்ப என்னமோ பெரிய ஒரு 100 ஆஸ்கர் அவார்டு ஒன்னா சேர்ந்து கையில் கொடுத்தா மாதிரி அப்படி தூக்கின்னு வர மாதிரி ஒரு இல்லை. இது பெரிய பாக்கியமா. பெரிய இசை மூலம் கடவுளை அடையலாம் என்பது சத்தியம்.